இன்னைக்கு இப்போ நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாட்ச் டூர். இந்த இடத்த பார்த்தாலே எங்களுக்கு பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. அந்த காலத்துல நானும் ஹர்ஷத்தும் ஆகா ஜிடிஆர்எஸ் பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வரும்போது இங்க டிராவல் பார்ட்னரா இருந்தாங்க. இப்போ எங்க ஃபேமிலி பார்ட்னரா மாறிட்டாங்க. கரெக்ட். இன்னொன்னு நம்ம எதுவுமே நம்ம இத சரியா இருக்கான்னு பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஆமா, அவங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சோ நீங்களும் வேற ஏதாவது ட்ரிப் துபாய்னு இல்ல வேற எந்த கண்ட்ரினாலும் நீங்க பிளான் பண்றீங்கன்னா நீங்க ஜிடி அணுகலாம். அதுக்கான லிங்க் நாங்க கீழே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணி பாருங்க. நல்லா இருக்குங்களா? சீக்கிரம் வாங்க. இப்ப போனாதான் நம்ம வந்து சன் செட்டை பார்க்க முடியும். நீ போறோம் போட்ல என்ன இதுவா இது இல்லப்பா நமக்கு போட். நம்ம போறது யாட்ச். அவர் போறாரு, அவர் பின்னாடி போறா. தனியா எங்கேயாவது போறா. வாங்க, நல்லா இருக்கு. போட்டோ எடுத்துக்கலாம். வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? ரியாலா எப்படி இருக்குண்ணா? உங்க வீடியோ தான் நான் எப்போதுமே பார்ப்பேன். நன்றி நன்றி. இனி சோகட்டுங்க. நீ டாக்ஸி போட்டிருக்கியா? காட்டிட்டியா? மூவ் ஆகுதுடா. நியால் போகுது வண்டி. ஆமா, போட்டு போகுது. ஸோ நாங்கள் வந்தது கரெக்டான டைம். நீங்களும் வந்து இந்த மாதிரி யாட்ச் டூர் வரீங்க அப்படின்னோன்னா 5 மணிக்கெல்லாம் இங்கே வந்துருங்க. சன்செட் வந்து 6:15. நீங்கள் கரெக்டாக அப்படியே பண்ணிட்டு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா சன் அப்படியே பால்மா இருக்கும். நாங்கள் இப்போ சொன்னால் கொஞ்சம் நேரம் ரொம்ப பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரியும் சன்செட் எப்படி இருக்குன்றது. நீ கேள்விப்பட்டீங்களா? என்ன? அம்பானி இருக்காருல்ல நம்ம நம்மாலு. ஆமா, முகேஷ் அம்பானினா நம்ம இந்தியானே. ஓகே, இந்தியா. அப்படி வரியா? ஓகே ஓகே. அம்பா நீ வேற எதுவும் நினைக்காதீங்க. இல்லப்பா, நம்ம ஆளுங்கன்னு இப்ப எவனாவது சொன்னாலே நான்லாம் யார் ஆளுங்களும் இல்லடா அப்படின்னு சொல்லணும். நானும் அப்படிதான். எனக்கு இருக்கிறது ஒரே ஆளு, அவ்வளவுதான். முகேஷ் அம்பானி இருக்காருல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா துபாயில கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடி சொத்து வச்சிருக்காராம். இல்ல இது உண்மையா, இது நீங்க சொல்லு அப்படி சொல்லவே முடியாது. அவருக்கு 10,000 கோடி சொத்து இருக்கா, சொந்தமா 15 போட் இருக்கா, ரொனால்டோ வீட்டு பக்கத்துல அவருக்கு ஒரு வீடு இருக்கா. அந்த பாம்ஸ் அங்க 800 கோடி ரூபாயில அவருக்கு ஒரு வீடு இருக்கா. அவர் இதுலதான் பக்கத்து வீடு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொனால்டோ. ஆமா, அதுல இருந்து பக்கத்து வீடு யாருன்னு பாத்தீங்கன்னா ஷாருக் கான். இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டே ஒரு செலிபிரிட்டி ஸ்ட்ரீட். அதான் யோசி, எப்படி நான் அவரால் முடியும்? இதான புரியல. அதான்டா, அவரோட அப்பா இருக்காருல்ல, இவர் இல்ல, அவரோட அப்பா வந்து ஃபர்ஸ்ட் கை வச்சது பெட்ரோல். ஸோ அதனால அது மொத்த குடும்பமும் அது வரவங்க எல்லாம் பின்னாடி அப்படியே எடுத்து பயங்கரமா. ஓ, அப்போ ஓகே. அப்ப நானும் பெட்ரோல்ல கை வைக்கிறேன், நெருப்பு வச்சு கொளுத்தி போடுறேன். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. உள்ள வந்தோடனே இங்க வந்து ஒரு தனி பிரைவேட் ஏரியா. ஆமா, பிரைவேட் ஏரியாலாம் கிடையாது. உட்காந்து சாப்பிடுறதுக்கான ஒரு ஏரியா, அதுக்கப்புறம் உட்காந்து பேசுறதுக்கான ஒரு ஏரியா. ஆஹா, அதுக்கப்புறம் உள்ள அப்படியே இறங்கணும்னா இது வந்து ஒரு ரூமு. எப்படி இருக்கு மூஞ்ச பாரு, ஒரே சிரிப்பு பாரு. அதுக்கு அடிக்கடி மாமாவோட இப்படி வெளியே வரணும். மாமாவோட பிளான் ஃபுல்லா அவங்க அப்பாக்கெல்லாம் ஒண்ணும் தெரியல. உன்னை வந்து ஜம்ப் பண்ணலாம் போல இருக்கா? யாரா அவன்? இங்க பாரு, இதான் நான் சொன்ன ராட்னம். இது அப்படியே பொறுமையா சுத்தும். அத விட இங்க பாரு. ஆமா, ஐயோ என்னடா இப்படி ஆடுது? இனிமா முழு போறோம். ஐயோ, மீன் பிடிக்க போறீங்களா? ஆமா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கீங்க சொல்லுங்க. இது வந்து இப்ப கனவா மீன் போட்டிருக்கேன். ஓகே, கனவா மீன் போட்டு கடல் மீனை பிடிக்க போறீங்க. காக்கா காக்கா. ஓகேடா. ஓகே, ஏதாவது மாட்டிச்சா? ஏதாவது மாட்டிச்சா? ஏதோ பிடிச்சிங்களே. அதான் இது நான் போட்டது, அதே திரும்ப மேல பிடிச்சிட்டு வந்தேன். இல்லடா இது நீ. சோ இப்போ நாங்க அப்படியே மீன் பிடிக்க போறோம். அதான் அண்ணன் முக்கிட்டு இருக்காங்க ஒரு 3/4 மணி நேரமா. இனி அப்பா பிடிப்பாரா மாட்டாரா? குயிப்பாரா பாப்போம். நம்ம இந்த பிளானை கைவிட்டு மாட்டிச்சா? அண்ணன் எவன்டா சொன்னது? இவர் தண்டோன்னு
நான் மீனை பிடிக்கிறேன். இனியால் இங்க வா. சேட்டா மாட்டுமா? மாட்டோம். சேட்டா ஒரு இது மட்டும் இருக்குமா? இது கொஞ்சம் ஆக்சிஜன் மட்டும் கொடுத்தீங்கன்னா தூண்டில வேணா, நானே போய் எடுத்துட்டு வருவேன். சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன். என்னப்பா இது வரைக்கும் மீன் வந்தது, இப்ப ஓடிச்சுறேன். அப்படியா? நான் சொல்றத கேளு. நம்மளால எல்லாம் குட்டையிலேயே மீன் பிடிக்க முடியாது. இது கடல். ஏய் மாமா பத்தி உனக்கு தெரியாது. என்ன தெரியும் உனக்கு? என்ன அசிங்கம் பத்துது? சே ஓகே, பிரச்சனை இல்ல. அதாவது நம்ம ஏரியானா நான் கலக்கிடுவேன் மீன்ல. இங்க கொஞ்சம் வேற இது. ஓ இப்பதான் புரியுது. நான் வலை வீசி பிடிக்கிறவன், வலை மீன் பிடிக்கிறவன். இது தூண்டில். இது நமக்கு சின்ன, இது செட் ஆகாது இது நமக்கு. ஆனா இது உரமா வைங்க. ஏதாவது சொல்லி குடுத்துட்டு வந்துடுறாங்களா? யாரும் எதுவும் தப்பாலாம் நினைக்க மாட்டோம். 1 hour later. அட மாட்டிக்கிச்சு, சத்தியமா மாட்டிக்கிச்சு. நடிக்காத. இனி மாமாட்ட சொல்லுமா? மாமாட்ட சொல்லு. சரி அப்பாட்ட சொல்லு. மாட்டிக்கிச்சு. சம வீட்டு. இங்க பாருங்க எப்படி மீனை பண்றா. இன்னொரு 10 மீன் குடிச்சு போறேன். ஓப்பா ஆக்சுவலா இந்த மீன் எங்க இருந்து வந்தது அப்படின்னா, எல்லாரும் மீன் பிடிச்சா எங்களால பிடிக்க முடியல. இங்க உள்ள சேட்டாட்ட கேட்டா ஒரு கால்ல இருந்து பிடிச்சாராம். அதுக்கப்புறம் இது எப்படி வந்ததுன்றது நீங்களே பாருங்க. மீன் புடிச்சு டயர்டா இருக்குப்பா. கொஞ்சம் தள்ளுங்க. இப்ப மீன் ஒண்ணு பிடிக்கும். உண்மையாலே இந்த மாதிரி நம்ம பிறந்து வாழ்றதுக்குள்ள, சாகறதுக்குள்ள, சாரி பிறந்து சாவறதுக்குள்ள இந்த மாதிரி எல்லாத்தையும் அனுபவிச்சு செத்துறணும். எதுக்கு வாழ்றோம் சொல்லுங்க? சொல்லு, நீ சொல்ல. நான் எதுக்கு வாழ்றேன்? நீ சோக்குக்கா வாழ்ற? அது கிடையாது. சோக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு அதான் வெளியே தான் அப்படி தெரியும். ஆமா, உள்ளுக்குள்ள இன்னும் ரொம்ப கொடூரமானவன். கிளவியா இருந்தாலும் விட மாட்டேன். நான் நாசமா போனா எப்படியோ போயிருப்பேன். இப்ப நாசமா தான் போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் பாசிட்டிவா பேசலண்ணே. இல்லடா, உன்கிட்ட என்னடா பாசிட்டிவ் இருக்கு? நீயே சொல்ல. என்கிட்ட இந்த பாசிட்டிவ்லாம் இருக்கு, சொல்ல. நான் சிரிக்கும் போது அழகா இருப்பேன். ஒரு அளவுக்கு மேல பண்ணணும். அதான் நீங்க வந்து இந்த யாட் டூர் இப்படி வரீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க டைம் ஆயிடுச்சு வாங்க வாங்கன்னு. தயவு செய்து ஒரு 5:30 மணி, 5:45 இல்ல 6, 5:45 நீங்க ஏறினீங்கன்னா போதும். சூப்பர், செம்மையா இருக்கா? என்ன பாக்குற பாருங்க, எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாரு அந்த பில்டிங். இப்படி பில்டிங் பிளாக்ஸ் வச்ச மாதிரி இருக்கு. பாருங்க, நீங்களே பாருங்க. பாருங்கன்னா புரியல. நான் தாங்க உங்க பொண்டாட்டி. வந்துட்டியா? வந்து என்ன உங்களுக்கு பிடிக்கலையோ? பிடிக்காமையா கல்யாணம் பண்ணாங்க? ஆனா பாருங்க, ஏதாவது நானும் தான் இங்க இருக்கேன் கூட. இங்க பாரு, இங்க பாருமா அப்படின்னு என்ன சொல்ல தெரியுதா உங்களுக்கு? அதுக்கு தெரியாது, அதனால நான் சொல்றேன். இங்க பாருமா, கல்யாணம் வளர்ந்த மாடு தானே நீ, உனக்கு கண்ணா தெரியாது, நீயே பாரு. ஆமா ஆமா, அதான் மாடாதான் தெரியும். கல்யாணம் ஆனப்ப என்ன, கல்யாணம் ஆனப்ப சொல்லல, நீ மாடுதான், நான் எருமை மாடு. இப்படி கொஞ்சம் வாயி புள்ள வந்தாலும் நான் உங்களுக்கு மாடு, எருமை மாடு. தெரியும். யாரால இருந்தது? ஒன்னாலதானே வந்தது. ஐயோ இல்லீங்க, உங்க பிள்ளைங்க, உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கும் 1000 இருக்கும். நான் யாரு சொந்த புள்ள மேல பொறாமப்படுறேன்? சொந்த பிள்ளைங்க யாரோ 3வது மனுஷனை பேசுற மாதிரி பேருப்போம். நம்ம புள்ள தானே இது எல்லாமே. அதான் நம்ம ஏதாவது ஒண்ணு வாங்கி நேரம் வாய மூடுறியா? வெளில வந்த இடத்துல கொஞ்சம் வேடிக்கை பார்க்க விடுறியா? அப்படிதான் இருக்கணும். வாய மூடுறியா கொஞ்ச நேரம்? லவ் பண்ணும் போதெல்லாம் நீ பேசினா தேன் பாயுது அப்படிங்கிறது, இப்ப பேசினா வீணா பேசுறங்கிறது. பாருங்க பாருங்க, நீங்களும் உங்க அப்பாவும் பாருங்க. உங்களுக்கு 3 வேளைக்கு ஆக்கி போடுறேன்ல, என்ன பார்த்தா உங்களுக்கு லூசா தான் தெரியும். நீ ஒன்னும் ஆக்கி போடவே தேவை, கடையில வாங்கி தின்னுக்கிறோம். இது பண்றதுதான் நொட்டமானாங்க. காசு இருக்குன்ற திமிரு. காசு இருக்கிற திமிர்லாம் கிடையாது. ஆக்கி போறேன்னு எதுக்கு சொல்லி காட்டுற? எல்லாம் வெளியே வந்தாதான் தெரியும். இனியால் அப்படி போய் உட்காருவோமா நம்ம கொஞ்ச நேரம்? நீங்க நிம்மதியாவே இருக்க முடியாது இனியால். வீட்லயும் சரி, வெளியில வந்தாலும் சரி. என்ன கல்யாண பிறகு உங்க நிம்மதி போயிருச்சு. நாங்க ஏதாவது ஒண்ணு வாங்கி கேட்டா, நீ வேற ஏம்மா மாச கடைசியில காசு இல்ல, நானே இஎம்ஐ கட்டணும், லோனு கட்டணும்னு 1008 காரணம் சொல்ல வேண்டியது. அந்த புள்ள ஒண்ணு வாங்கி கேட்டா மட்டும் காசு அப்ப எங்க இருந்தா வருமோ தெரியாது. கேட்ட உடனே டான் வந்து நிக்கும். யாரு ஊரா வீட்டு பிள்ளைக்கா வாங்கி தந்தேன்? நம்ம வீட்டு பிள்ளைக்கு தானே வாங்கி தந்தேன். அது பாருங்க, ஊரே சந்தோஷமா இருக்கு பாட்டு கேக்கு. அதான் என் வாழ்க்கை தானே எப்படி இருக்கும்? சுத்தி இருக்கிறவன், என்ன சுத்தி இருக்கிறவன் எல்லாம் பாட்டு கேட்டு எல்லாம் சந்தோஷமா இருப்பானுங்க. நான் மட்டும்தான் இப்படி இருக்கணும். இனியால் அவ்வளவுதான், ஒரு லிமிட் தான். என்னது இது எல்லாமே ஒரு லிமிட் தான். என்ன சொன்னீங்க? இனியால்னு தெரியாம சொல்லிடுச்சு. நான் வேற பொண்ணு பேரா சொன்னேன். அதாவது என்ன பார்த்தா மட்டும் எரிஞ்சு விழுவுது உங்ககிட்ட. அப்பா அது வாங்கி கொடுங்கப்பா, அப்பா இது பண்ணுங்கப்பா அப்படின்னு மூஞ்சி அப்படியே பவ்யமா. அதுக்கும் தெரியுது யாருக்கிட்ட பண்ணா வேலை நடக்கும். நாங்கெல்லாம் லாக் இல்லாதவங்க தானே. ஏதாவது பேசிட்டே இருக்குமா எந்திரிச்சு போறீங்கல்ல? எனக்கு பிடிக்கல, அடிச்சிருவேன் நான். விடுங்க, செத்துட்டுமா நான் போய் சொல்லிக்கிட்டே இருக்கியே தவிர சாக மாட்டேங்கிறியா? லேடிஸ் இல்லையா? ஊர்ல இருந்து பாக்க ஃபாரின் லேடி மாதிரி கொஞ்சம் குண்டா இருந்தாரு, டி-ஷர்ட் போட்டுருந்தாரு. நீ பொண்ணு நினைச்சு கை காட்டல. கை காட்டல. சீ
இது பாரு, இது அர்ச்சத்தெல்லாம் உங்க அம்மா கிடையாது, உங்க அம்மா வீட்டுல இருக்கு. நீ போய் நான் துபாய் போனப்ப அம்மா ஒருத்தவங்க வந்தாங்க, அம்மா இது பண்ணாங்கன்னு சொல்லி விட்டுறாது, அதோட முடிஞ்சு என் கதை. அப்புறம் துபாய் போனம்மா எனக்கு புது அம்மா வந்தாங்கன்னு சொல்லிடாத, நீ பாட்டுக்கு சண்டே ஆயிடும். என்னங்க மரியாதையா வாயை மூடிரு. அவ வீட்டுல போய் அம்மான்னு சொல்லுவாடா, பிரச்சனையா அவன்டா, கம்முன்னு இருறாங்க. நான்தாங்க உங்க பாண்டிச்சி. கம்முன்னு இருந்துட்டேன். இனியா அது மாமா, ஓகேவா? ஏய் அது மாமா, அம்மா கிடையாது, புரியுதா? நான் வாழ்க்கை என்னங்க நான் தான் உங்க பாண்டிச்சி. நிம்மதியா இருக்கணும்ப்பா. ஸோ அதுதான் வந்து அல் அராப் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டல். ஸோ உலகத்திலே ரொம்ப பணக்கார ஹோட்டல். அதில் வந்து தான் நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. பாத்ரூம்லாம் வந்து தங்கத்துலேயே இருக்கும், ரெஸ்ட் ரூம் அதாவது டாய்லெட் போகிற பேசன் வந்து தங்கத்தில் இருக்கும், ரூமே தங்கத்தில் இருக்கும், பெட்டு, கண்ணாடி, டிவி, சீப்பு, தண்ணி, மூஞ்சி கழுவுறது எல்லாமே தங்கத்துல தான் இருக்கும். மியூசிக் கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி, கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி, நாலும் தெரிஞ்ச வண்டி, நாகரிக அறிஞ்ச வண்டி. ஒடுங்கி நிக்குது காரு, காத்த புடுங்கி விட்டது யாரு? ஏய் ஒடுங்கி நிக்குது காரு, காத்த புடுங்கி விட்டது யாரு? காத்தடிக்கும் பம்பு ஒண்ணு நான் தரவா, போட்டியிட்ட ஓட்டாக்காரு பஞ்சராகி போச்சா, மாட்டுக்கார வேலு கிட்ட பலிக்கு மாடி பாச்சா. பள்ளமேடு எத்தனையோ பார்த்த வண்டி, நல்ல வண்டி பாரடி உள்ள, முக்கி போட்டு அரடி உள்ள. ஒளிகளிலே ஓவியங்கள் தெரிகின்றதே, மனத்திரையில் காட்சிகளுமே தெரிகின்றதே. தந்தானே தந்தானே மேக கூட்டம் தந்தானே, இடியெல்லாம் தாளம் தானே. நம்ம மீன் வருவல்றா, வருவல்றா. என்னடா இது பேர் என்ன? அப்படியே நம்ம ஊர் மீன். அப்படியா? ஆமா அப்படியே பேசும் நம்ம ஊர் டேஸ்ட். தேங்காய்லாம் அரைச்சி ஊத்து மஜா. ஆக்சுவலா நீங்க இந்த மாதிரி யாருக்கு இப்படி வரீங்க அப்படின்னா இதுலயே வந்து உங்களுக்கு அந்த பார்பிக்யூ டின்னர் வந்து இன்க்ளூட் ஆயிடும். ஆமா, அப்படி ஆகலாம் நீங்க கேட்டுக்கோங்க அவங்க கிட்ட. பார்பிக்யூ டின்னர் இதாயிடும், வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாங்க, இங்கே உங்களுக்கு வாட்டர் பாட்டில் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனா உண்மையாலே என்னப்பா சும்மா பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படி இருந்துடவே கூடாது. கொஞ்சம் சம்பாரிச்சாலும் பயணிச்சு அனுபவிச்சிடணும், பயணம் பண்ணிடணும் வாழ்க்கை ஃபுல்லா. பயணம் தான் ஞாபகம் வருது. நம்ம ஊர்ல எல்லாம் யாராவது நாகப்பட்டினம், தஞ்சாவூர், கும்பகோணம் இந்த சைடு இருக்கவங்கலாம் ஃபாரின்லாம் போறாங்களா, அப்பா பெரியப்பா சித்தப்பாங்கலாம் ஃபாரின் போயிருக்காங்கன்னா எங்க போயிருக்காரு அப்படின்னா வெளிநாடு போயிருக்கான்னு சொல்ல மாட்டாங்க, பயணம் போயிருக்காரு, பயணத்துல இருக்காரு, எங்க இருக்காரு, பயணத்துல இருக்காரு இப்படின்னா சொல்லுவாங்க. பயணம்னு எனக்கு அது ஞாபகம். ஆனா அதே மாதிரி அப்படி அந்த நம்ம அப்பாவோ மாமாவோ அந்த மாதிரி போயிருக்காங்க, அவங்க ஊருக்கு வரேன்னு சொன்னாங்கன்னா நம்ம ஒரு லிஸ்ட் எல்லாம் கொடுப்போம் பாருங்க. அப்ப வெளிநாட்டு பென்சில் வாங்கிட்டு வா, வெளிநாட்டு எரேசர் வாங்கிட்டு வா, அதெல்லாம் இங்கேயே கிடைக்கும். அதே நட்ராஜ் பென்சில் அவர் அங்கேருந்து வாங்கிட்டு வருவாங்க. ஆனா இங்க வாங்கினாலும் வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து தர சுகமே தனின. எங்க மாமா தான் பண்ணுவாரு. எனக்கு என்ன பண்ணுவாரு? நான் ஒரு எங்க மாமாட்ட பிளே ஸ்டேஷன் கேட்டேன், எனக்காக வாங்கிட்டு வந்தாரு. இப்போ வரைக்கும் வச்சிருக்கேன். எனக்கு அதுதான் விளையாடவே இல்ல பத்திரமா வச்சிருக்கேன். இப்படி ஒரு பைத்தியக்கார குடும்பத்துக்கு பாவம், அவர் கல் உடைச்சு கஷ்டப்பட்டு பிளே ஸ்டேஷன் வாங்கிட்டு வந்து கொடுத்தா வச்சு வேடிக்கை பார்த்துன்னு. இல்ல நான் யூஸ் பண்ணா இதாயிடுமா ஒரு 2 வருஷம் தான் அது யூஸ். இதே மாதிரிதான் அவங்க அப்பா சொல்லிப்பாரு போல இருக்கு, அப்பா மூளையை யூஸ் பண்ணிடாதப்பா, அதுக்கப்புறம் உனக்கு வேஸ்ட் ஆயிடுமான்னு சொல்லிருப்பாரு. மூளையை யூஸ் பண்றதே இல்ல. ஐயோ நீயா நம்ம அம்மா குட்டதுக்கெல்லாம் வரணும். இனியால் ஒரு தடவை நான் தான் இருக்கேன்ல, சும்மா இருக்க மாட்டேன். இப்ப மாமா ஓகேவா? அமுகு டுமுகு அமால் டுமால்.